கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தின் 14வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். யாரை சேர்த்து கொள்ள வேண்டும்? விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனுடைய எவைகளை குற்றமாய் நிர்ணயிக்க கூடாது? மன ஐயங்களை. ஒருவன் எதை புசிக்கலாம் என்று நம்புகிறான்? எந்த பதார்த்தத்தையும். பலவீனன் எவைகளை மாத்திரம் புசிக்கிறான்? மரக்கறிகளை மாத்திரம். யாரை அற்பமாய் எண்ணக்கூடாது? புசியாதிருக்கிறவனை. புசியாதிருக்கிறவனை யார் அற்பமாய் எண்ணக்கூடாது? புசிக்கிறவன். புசிக்கிறவனை எப்படி தீர்க்கக்கூடாது? குற்றவாளியாக. புசிக்கிறவனை யார் குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது? புசியாதிருக்கிறவன். புசிக்கிறவனை ஏற்றுக்கொண்டவர் யார்? தேவன். மற்றொருவனுடைய யாரை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது? வேலைக்காரனை. மற்றொருவனுடைய வேலைக்காரனை எப்படி தீர்க்கக்கூடாது? குற்றவாளியாக. வேலைக்காரன் யாருக்கு உத்தரவாதி? அவனுடைய எஜமானுக்கு. வேலைக்காரன் எப்படி இருந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி. நின்றாலும் விழுந்தாலும். வேலைக்காரன் நின்றாலும் விழுந்தாலும் அவன் யாருக்கு உத்தரவாதி? தன் எஜமானுக்கு. வேலைக்காரனை நிலைநிறுத்த வல்லவர் யார்? தேவன். ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் எப்படி எண்ணுகிறான்? விசேஷமாக. வேறொருவன் எவைகளை சரியாக எண்ணுகிறான்? எல்லா நாட்களையும். அவனவன் தன் தன் மனதிலே எதை உடையவனாய் இருக்க கடவன்? முழு நிச்சயத்தை.
நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் யாருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான்? கர்த்தருக்கென்று. நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் யாருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான்? கர்த்தருக்கென்று. சோதனை கேள்வி 1. நாம் யாருக்கென்று மரித்தாலும் பிழைத்தாலும் இருக்கின்றோம்? ஏ. இயேசுவுக்கென்று. பி. யாக்கோபுக்கென்று. சி. கர்த்தருக்கென்று. டி. இஸ்ரவேலுக்கென்று. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். புசிக்கிறவன் தேவனுக்கு எதை செலுத்துகிறான்? ஸ்தோத்திரம். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் யாருக்கென்று புசிக்கிறான்? கர்த்தருக்கென்று. புசியாதிருக்கிறவனும் யாருக்கென்று புசியாதிருக்கிறான்? கர்த்தருக்கென்று. புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு எதை செலுத்துகிறான்? ஸ்தோத்திரம். நம்மில் ஒருவனும் தனக்கென்று என்ன செய்கிறதில்லை. பிழைக்கிறதும் மரிக்கிறதும். நம்மில் ஒருவனும் யாருக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, மரிக்கிறதும் இல்லை. தனக்கென்று. நாம் பிழைத்தாலும் யாருக்கென்று பிழைக்கிறோம்? கர்த்தருக்கென்று. நாம் மரித்தாலும் யாருக்கென்று மரிக்கிறோம்? கர்த்தருக்கென்று. நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் யாருடையவர்களாயிருக்கிறோம்? கர்த்தருடையவர்களாய். கிறிஸ்து யார் மேல் ஆண்டவராய் இருக்கிறார்? மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும். மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருப்பவர் யார்? கிறிஸ்து. கிறிஸ்து மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு எப்படி இருக்கிறார்? மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறவர் யார்? கிறிஸ்து. சகோதரனை யார் என்று தீர்க்கக்கூடாது. குற்றவாளி என்று. சகோதரனை எப்படி எண்ணக்கூடாது? அற்பமாய். நாம் எல்லாரும் எதற்கு முன்பாக நிற்போம்? கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக. எது யாவும் தேவனுக்கு முன்பாக முடங்கும்? முழங்கால் யாவும்.
முழங்கால் யாவும் யாருக்கு முன்பாக முடங்கும்? தேவனுக்கு முன்பாக. எது யாவும் தேவனை அறிக்கை பண்ணும்? நாவு யாவும். நாவு யாவும் தேவனை என்ன பண்ணும்? அறிக்கை. சோதனை கேள்வி 2. நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய எதற்கு முன்பாக நிற்போம்? ஏ நியாயாசனத்திற்கு, பி சிங்காசனத்திற்கு, சி நியாய தீர்ப்புக்கு, டி கடிந்து கொள்ளுதலுக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று எதை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார்? தன் ஜீவனை கொண்டு. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று தன் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எங்கு எழுதியிருக்கிறது? ஏசாயா 45வது அதிகாரம் 23வது வசனம். நம்மில் ஒவ்வொருவனும் தேவனுக்கு என்ன ஒப்புவிப்பான்? கணக்கு. நம்மில் ஒவ்வொருவனும் யாரை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான்? தன்னை குறித்து. நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து யாருக்கு கணக்கு ஒப்புவிப்பான்? தேவனுக்கு. நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் எப்படி தீர்க்கக்கூடாது? குற்றவாளிகள் என்று. ஒருவனும் எவைகளை போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ள வேண்டும்? தடுக்கலையும் இடறலையும். ஒருவனும் யாருக்கு முன்பாக தடுக்கலையும் இடறலையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ள வேண்டும்? தன் சகோதரனுக்கு முன்பாக. தன்னிலே தீட்டுள்ளதல்லாதது எது? ஒரு பொருளும். ஒரு பொருளும் தன்னிலே என்ன உள்ளதல்ல? தீட்டு. ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று யாருக்குள் அறிந்து பவுல் நிச்சயித்திருக்கிறார்? கர்த்தராகிய இயேசுவுக்குள். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணுகிறவனுக்கு அது எப்படி இருக்கும்? தீட்டாய். எதினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினாய்? போஜனத்தினாலே. போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ எப்படி நடக்கிறவன் அல்ல? அன்பாய். சகோதரனை எதினால் கெடுக்க கூடாது?
போஜனத்தினால். சகோதரனை போஜனத்தினால் கெடுக்கக்கூடாது. ஏன்? கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. எது தூஷிக்கப்பட இடம் கொடாதிருக்க வேண்டும்? உங்கள் நன்மை. புசிப்பும் குடிப்பும் அல்லாதது எது? தேவனுடைய ராஜ்யம். பரிசுத்த ஆவியினால் உண்டாவது எது? சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய். சோதனை கேள்வி 3. ஒவ்வொருவனும் எதை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? ஏ, தேசத்தை குறித்து. பி, தன்னை குறித்து. சி, சகோதரனை குறித்து. டி, செய்கையை குறித்து. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய். தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறவன் யார்? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன். எதற்கு அடுத்தவைகளை நாடக்கடவோம்? சமாதானத்துக்கு அடுத்தவைகளை. எது உண்டாக்கத்தக்கவைகளை நாடக்கடவோம்? அந்நியோன்ய பக்தி விருத்தி. எது நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடக்கூடாது? போஜனத்தி நிமித்தம். எந்த பதார்த்தமும் எப்படிப்பட்டது? சுத்தமுள்ளது. எப்படி புசிக்கிறவனுக்கு போஜனம் தீமையாயிருக்கும்? இடறல் உண்டாக புசிக்கிறவனுக்கு. இடறல் உண்டாக புசிக்கிறவனுக்கு தீமையாய் இருப்பது எது? போஜனம். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் யாருக்கு இடறல் உண்டாக்கினால் அதை செய்யக்கூடாது? சகோதரனுக்கு. மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரனுக்கு எப்படி ஏதுவாயிருந்தால் அதை செய்யக்கூடாது? இடறுகிறதற்காவது, தவறுகிறதற்காவது, பலவீனப்படுகிறதற்காவது. உன் சகோதரன் இடறுகிறதற்காவது, தவறுகிறதற்காவது, பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாய் இருக்கிறவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பது எப்படி இருக்கும்? நன்மையாய். தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்க வேண்டியது எது? விசுவாசம். எதில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான்?
நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் சமுசயப்படுகிறவனாய் என்றால் அர்த்தம் என்ன? சந்தேகப்படுகிறவனாய். விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறவன் யார்? சமுசயப்படுகிறவன். விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறவன் எதற்குள்ளாக தீர்க்கப்படுகிறான்? ஆக்கினைக்குள்ளாக. எதினாலே வராத யாவும் பாவம். விசுவாசத்தினாலே. சோதனை கேள்வி 4. எது புசிப்பும் குடிப்பும் அல்ல? ஏ தேவனுடைய வாசஸ்தலம், பி தேவனுடைய நியாய தீர்ப்பு, சி தேவனுடைய ராஜ்யம், டி தேவனுடைய நகரம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தின் 14வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன்.